ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு செவ்வாழை எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லாவே பழுத்தது. இதை கட் பண்ணி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைச்சி பண்ணுறதோட இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதோட அரை கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டும் நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒன்றா கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால், அதாவது அரை கப்பு பாலும் அரை கப்பு தண்ணியும் சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரு, அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க பாலையும் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூடி வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இப்போது இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் திரும்பவும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த மாவை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். 2 சின்ன கரண்டியில் ஊற்றியிருக்கேன். ரொம்ப தேய்ச்சி விட வேண்டாம். இப்போ 2 சைடு வெந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இதில் நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போது நம்மளோட சாக்லேட் பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் நம்ம எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறது அந்த சாக்லேட்டி ஃப்ளேவர் இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். ரியல் பேன் கேக் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக 4 பேன் கேக் அடுக்கிட்டு அது மேலே கொஞ்சமாக ஹனி ஊற்றிக்கிட்டேன். ஹனி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாக்லேட்டி பனானா பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.